வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். அருட்தந்தையின் கவிகளில் இன்று இன்பம் துன்பம் என்ற தலைப்பில் அமைந்துள்ள கவிதையை காண்போம். இன்பம் துன்பம். இன்பம் துன்பம் என்பதென்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பம் துன்பம் என்பதென்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும். அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும். இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று அருட்தந்தையவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாக ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்ற இன்ப துன்பத்திற்கான காரணங்களை அவர் எடுத்துரைக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்விதான், இன்பம் வரும்பொழுது நாம் சிந்தனை பெரும்பாலும் செய்வதில்லை. இந்த இன்பம் ஏன் நமக்கு தோன்றுகிறது? எதன் காரணத்தால் நாம் இதை இன்பமாக உணர்கிறோம்? ஏன் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற காரணங்களை எல்லாம் நாம் பெரும்பாலும் தேடுவதில்லை. அதே நேரத்தில் ஒரு சிறு துன்பம் நமக்கு தோன்றிவிட்டாலும், ஒரு சிக்கல் உருவாகிவிட்டாலும் பல்வேறு கோணங்களில் இது ஏன் நமக்கு தோன்றுகிறது, ஏன் இத்தகைய துன்பம் நமக்கு உண்டாகிறது, இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த துன்பம் எனக்கு மட்டும் ஏன் நிகழ்கிறது, நான் அனைவருக்கும் நன்மையே தான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் அறிந்த வரையில் எந்த தவறுகளையும் நான் செய்துவிடவில்லை எனில் எனக்கு ஏன் இந்த துன்பம் தோன்றுகிறது என்று நாம் அதிகமாக மனதை போட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தி முடிவு தெரியாமல் விட்டுவிடுகின்றோம். இதை இரண்டுக்குமான விளக்கத்தை அருட்தந்தையவர்கள் மிக சிறப்பாக இக்கவிதையில் கூறியிருக்கின்றார்கள். இன்பம் துன்பம் என்பது என்னவென்று மனிதன் தெளிவடைந்து விட்டால் அவன் துன்பத்தில் மிகவும் சிக்குண்டு உழலமாட்டான் என்பதுதான் அருட்தந்தையின் கருத்து. அதனை என்றால் என்ன, இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன என்பதை மிக அழகாக விளக்கியுள்ளார். அவருக்கும் இது தோன்றியது, சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டார். எங்கிருந்து இந்த இன்பம் துன்பம் என்பது தோன்றுகிறது என்பதை ஆராய்ந்தேன் என்று ஆராய்ச்சிக்கு தான் எடுத்துக்கொண்டதை கூறியிருக்கிறார். அவருடைய தெளிந்த விழிப்பறிந்த நிலையில், ஒரு இறைநிலையை உணர்ந்த நிலையில் அவர் அனைத்தையும் ஆராய்ந்து எடுத்த விடை என்னவென்றால், இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் இன்பமேதான் நிறைந்துள்ளது. ஒரு மழலையின் சிரிப்பாகட்டும், மலரின் மனமாகட்டும், மலரின் மென்மையாகட்டும், கனியின் சுவையாகட்டும், காயின் ஆற்றலாகட்டும், அனைத்துலிலும் இன்பம் என்பது நிறைந்துள்ளது. அவற்றை நாம் அனுபவிக்கும் பொழுது, அனுபோகத்திற்கு அதை நான் ஒவ்வொன்றும் அந்த கனியை உண்ணும் பொழுது ஏற்படுகின்ற அனுபோகம், அதாவது என்ஜாய்மெண்ட், அதை நாம் உண்ணும் பொழுது அல்லது அந்த மலரை நாம் முகரும் பொழுது, ஒரு மழலையின் சிரிப்பை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த அனுபோகத்தில் ஏற்படுகின்ற இன்ப முறையில் அளவு முறை மீறும் பொழுது, தேவைக்கு அதிகமாக ஒரு மனத்தின் மலரை நீ முகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த இன்ப நிலை என்பது மாறுகிறது. ஏனெனில் இயற்கையில் இறைவன் அனைத்திலுமே இன்பத்தை மிக சம அளவில் கொடுத்திருக்கிறார். உயர்வு தாழ்வு என்பது அந்த படைப்பில் இல்லை. ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய இயற்கைக்கு அமைந்துள்ள இயல்புக்கு தக்க தன்னுடைய இயல்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவை இயல்பாக தன்னுடைய இயல்புகளை வெளிப்படுத்தும் பொழுது அது அனைத்துமே இன்பமாகத்தான் இருக்கிறது.
அந்த இன்பத்தை அனுபோகம் செய்கின்ற, அதை அனுபவிக்கின்ற மனிதன் என்பவன் தான் அந்த அனுபோகிக்கும் பொழுது அந்த இன்பத்தின் அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொள்கிறான். அளவுக்கு அதிகமாக அதை அனுபவிக்கிறான். அந்த அளவு முறை என்பதை மனிதன் அந்த இடத்தில் விழிப்பு நிலையில் கவனத்தில் கொண்டு அந்த இன்பத்தை அனுபவிக்கும் வரையில் அவனுக்கு இன்ப உணர்ச்சி தான் தங்குகிறது. அந்த அளவு முறை சற்று மாறுபடும் பொழுது இன்பத்தின் சமநிலை என்பது மீறி ஒரு பொருத்தமில்லாத ஒரு உணர்ச்சி அவனுடைய உள்ளத்திலும் உடலிலும் ஏற்படுகிறது. இந்த பொருத்தமில்லாத உணர்ச்சிக்கு பெயர்தான் துன்பமாகிறது. அந்த உணர்ச்சி ஏற்படும் பொழுதே, உணரத் தொடங்கும் பொழுதே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தெளிவான அழிவு நிலையில் இது போதும் என்ற நிலையில் அறிவு கூறிவிடுமேனால் நாம் இன்பத்திலேயே நின்று விடுவோம். அந்த நிலை நாம் சமநிலையாக வைத்து கொள்ளலாம். அந்த நிலையில் அறிவு தெளிவு இல்லை எனில் அந்த அனுபவம் மேலும் மேலும் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்து உணர்ச்சியில் ஒரு பொருத்தமில்லாத நிலையை நமக்கு கொடுக்கும். அந்த பொருத்தமில்லாத நிலைதான் துன்பமாக நாம் காண்கின்றோம். ஆக இந்த இன்பம் துன்பம் இரண்டுமே நம்முடைய அறிவின் அலைகளாகத்தான் அருட்தந்தை அவர்கள் காண்கின்றார். அறிவு என்பது தெளிவான நிலையில் இயங்கி இது இன்பத்தின் துன்பத்தின் உணர்ச்சிகளை சமநிலையில் கொண்டு வரும் பொழுது அது இன்பமாகவும், அது அளவு முறை மீறும் பொழுது பொருந்தாத உணர்ச்சியை ஏற்படுத்தி துன்பமாகவும் நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இயற்கை மூலமாக இறைவன் இன்பத்தை அனைத்திலும் சமநிலையாகவே படைத்துள்ளான் என்பதை உணர்ந்து நம்முடைய எண்ணம் சொல் செயலில் அளவு முறை மாறாமல் அனைத்தையும் தெளிவான விழிப்பு நிலையிலோடு நோக்கும் பொழுது இன்பம் என்பது நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியும் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.